ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிசிஎஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமிக்க ஒரு இனிப்பு வகை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சுசியம், பச்சைப்பயிர் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? அதுக்கு 2 கப் பச்சைப்பயிர் எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா இருக்கிற தூசியெல்லாம் போகிறதுக்காக நல்லா 2-3 டைம் கழுவி அதையே குக்கரில் சேர்த்திட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. 2 விசில் போதும். 2 விசில் போட்டு இந்த பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிடுங்க. ஏன்னா இருக்க தண்ணி ஃபுல்லாக அதில் நல்லா வடிஞ்சிரும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான இனிப்பு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பவுல் கரும்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை வேண்டாம், கரும்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ, இது ஆப்ஷனல் தான். தேங்காய் பூ வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பூ இல்லாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சைப்பயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த இனிப்பு அரைச்சிருக்கோங்கள்ல அதையும் எடுத்து உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் வாணலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அது சூடாகிற நேரத்தில் நம்ம இப்போது ஒரு பவுலில் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர மாதிரி கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறத பார்த்தா உங்களுக்கு கருகின மாதிரி தெரியும். ஆனால் அது கருகினதில்லை. ஏன்னா பச்சைப்பயிர் உள்ளே அது க்ரீன் கலராக இருக்கனால மேலே பார்த்தா உங்களுக்கு கருகின மாதிரி தெரியும். பட் அது அப்படி இல்லை, இதுதான் உண்மையான கலர். ஸோ இதுதான் நம்மளுடைய சுசியம், பச்சைப்பயிர் சுசியம் ரெடியாகி விட்டது. இப்போது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஸ்வீட்டு நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஸோ அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னத்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லாக் பட்டன் அழுத்துறதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசிஎஸ் சமையல்.